Hi friends, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண டிஆர்பி பாலிடெக்னிக்கோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சில கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக ஒரு 2 புது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஃப்ரென்ஸ் இது ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி இந்த எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின் தான் டிஆர்பி பாலிடெக்னிக்கில். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஃபங்க்ஷன் ஆஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல் பை வேரிங். ஸோ இதை நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நம்ம எப்படி டெக்னிக்கலாக என்னென்ன ரிலேஷன்ஸ் வருது, பேசிக்ஸ் எப்படி டச் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இது மாதிரி நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தராக வேறு எதாவது எக்ஸாமினேஷன் ரயில்வே எக்ஸாமினேஷன் ஆர் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இனி எதாவது ஃபர்தர் எக்ஸாமினேஷன், ஸோ அந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறோம். ஸோ அதனால் இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ பட் இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு, எப்படி நம்ம டெரைவ் பண்ண முடியும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியும், இந்த டிஃபரன்ஸ் ஆம்பிளிஃபையர் இஸ் பிலாங்ஸ் டு அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ திஸ் டிஃபரன்ஸ் ஆம்பிளிஃபையர் இஸ் பிலாங்ஸ் டு அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். தட் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏற்கனவே. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி இந்த கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஃபங்க்ஷன் இஸ் ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல் பை வேரிங். எதை வேரி பண்ணால் நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சான்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட், Q ஃபேக்டர் கரண்ட் அண்டு டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் அண்டு VT. ஸோ இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பிஃபோர் நம்ம கோயிங் டு திஸ் டாபிக் திஸ் சம், before going to solve this sum, just we came to know, we will going to discuss some basics function about the differential amplifier. So differential amplifier எப்படி இருக்கும், ஸோ எந்த மாதிரி ஒர்க் ஆகும், ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகிறப்ப இது எதை டிபெண்ட் பண்ணி இந்த அவுட்புட்டோட ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல் AGC. ஸோ நம்ம சிம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லலாம், ஏஜிசின்னு சொல்லுவோம், ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல். இதை எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், இதை நம்ம ஒரு சம் பேசிக் ஸ்டெப்ஸை டச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் கொஞ்சம் லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் தட் ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஷோ சம் நார்மல் சிம்பிள் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர். ஓகே, ஸோ நார்மலி த டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் இஸ் ஆல்சோ கால்ட் as operational amplifier, op-amp, based on that op-amp. That already we know that. Yes or no? Yes. So differential amplifier, the output is V0. So already we know that there are two input is there, that is belongs to V1 and V2. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் கொஞ்சம் நான் எடுக்கிறேன், ஸோ அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் ஆட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் சம் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, because it is the same question will possible to ask GATE and also railway recruitment board and both. So I am also trying to post some other full English version. I have some another channel that also the same question available in that English version. Here this is only for I am going to give for only my local language, that like that our regional language Tamil. Okay, so here see here V1 and V2. And differential amplifier, there are two terminals available here, positive and negative. Okay, so in the differential amplifier there are differential mode gain and control mode gain. So common mode gain. So there are two gains are available basically, differential mode gain and ACM gain. So இதுதான் நார்மலாக ரெண்டு கெயின் அவைலபிலிட்டியாக இருக்கும் இந்த டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா V0. ஸோ இதில் V0 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V0 பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கெயினை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கும், A into VDM, ACM into VCM. That means there are two gains available in the differential amplifier, differential mode gain and common mode gain. அது நம்மளுக்கு பேசிக்ஸ்லாம் தெரியுமே. ஸோ ADM plus sorry I need to take eraser.
So ADM into VDM plus ACM into VCM. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசிஎம் அந்த இந்த டிஃப்ரென்ஷியல் மோடுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இதில் வந்து காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி. காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் ஆம்பிளிஃபையரில் இன்ஃபினிட்டியாக இருக்கும் அட் கண்டிஷன் ஏசிஎம் ஈக்குவல் டு 0. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அட் கண்டிஷன் ஏசிஎம் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ ஏசிஎம் ஈக்குவல் டு 0 அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ இந்த ஏசிஎம் ஈக்குவல் டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசிஎம் ஈக்குவல் டு 0 அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னா ஒரு ஐடியல் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர். ஸோ ஐடியல் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசிஎம் ஈக்குவல் டு 0. ஏசிஎம் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு எலிமினேட் தி காமன் மோட். ஸோ அதனால தான் வந்து காமன் மோட் இந்த ஐடியல் ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் எலிமினேட் காமன் மோட் கெயின் வந்து எலிமினேட் ஆயிரும். காமன் மோட் gain is going to eliminate the common mode gain. So for that reason, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the CMR is இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. ஸோ இதை வந்து நம்ம சொல்கிறோம் காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. ஸோ இந்த காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் மாடுலஸ் ஆஃப் ஏடிஎம் அண்டு மாடுலஸ் ஆஃப் ஏசிஎம். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம் காமன் மோட் இன் ஐடியல் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர். ஓகே, ஸோ VDM ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துக்கிறோம். VDM ஈக்குவல் டு V1 minus V2. ஸோ தெர் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ வோல்டேஜ் V1 minus V2. ஸோ வாட் இஸ் இன் பை VCM? ஸோ VCM பார்த்தீங்க அப்படின்னா V1 plus V2 by 2. ஸோ V1 plus V2 by 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா the formula for to identify the VDM and also VC. இது வந்து பேசிக்ஸ் டச் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம சிம்பிளாக சர்க்யூட்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த அவுட்புட் வருது. ஆன்சர் வந்து நம்ம பார்த்தோன்னு சொல்லிடலாம், பட் கொஞ்சம் பேசிக்ஸாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இந்த கொஸ்டின்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு வேறு எதாவது எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் வரைகிறேன். டிஃபரன்ஸ் ஆம்பிளிஃபையர்னா என்ன இருக்கும் உங்களுக்கு? தெர் ஆர் டூ ஐடியல் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும், கரெக்டு தானே? ஒரு ரெண்டு NPN டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும், டூ ஐடியல் டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் ஆம்பிளிஃபையர் ஸோ ஆல்ரெடி வி நோ தட் எஸ். ஸோ இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும், தென் ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர். ஸோ தெர் ஆர் டூ டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் அவைலபிள். there are two transistors are available. Yes or no? Yes. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து VCCன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம் I0 எடுக்கலாம். ஸோ இது ஆல்சோ நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மைனஸ் VEன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து சேம். ஸோ that means these two resistors are identical resistors. Two resistors are called as identical resistor with identical transistors. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q1, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q2. இங்கே வந்து நம்ம பாசிபிலிட்டி அவுட்புட் V0 எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் ஆம்பிளிஃபையரோட இன்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 20 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 20 வோல்ட். இது வந்து காமன் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஐடென்டிக்கல் NPN டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூ டிரான்சிஸ்டர்ஸ் Q1 அண்டு Q2 are identical NPN transistor. Identical NPN transistors. இது வந்து பேசிக்ஸ். ஓகே, ஸோ இஃப் ACM is 0 means the whole structure, இதுதான் வந்து whole structure of the difference amplifier.
ஸோ இதுதான் வந்து நம்ம ஈக்குவலன் டு, இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவலன் டு இப்படி நம்ம காமிக்கிறோம். ஸோ V1 V2 ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் போடுறோம், ப்ளஸ் மைனஸ் அண்டு ஒரு V0 எடுக்கிறோம். ஸோ இதான் ஹோல் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அட் இஃப் ஏசிஎம் இஸ் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம போகணும், காமன் மோட் கெயின் இஸ் 0 மீன்ஸ் தட்ஸ் ஃபார் கரண்ட் சோர்ஸ். So if ideal current source, so that time the ideal current source also, if it is ideal, the ACM is 0. Ideal current source means the ACM is 0. So now just we are going to apply, just நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணுறோம். இப்போ சர்க்யூட்ஸ் நம்ம அனலாக் சர்க்யூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா there are 2 type of அனலைஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி அனலைஸ், ஒரு அனலைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி அனலைஸ், அனதர் அனலைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிசி அனலைஸ். ஸோ ஒவ்வொரு அனலைஸும் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பெராமீட்டர்ஸ், ஸோ ஒவ்வொரு பெராமீட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பெராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த ஐடென்டிக்கல் டிரான்சிஸ்டர்னாவே நம்ம எழுதி தெரியும் Q1 ஈக்குவல் டு Q2. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வேல்யூஸ் டிரான்சிஸ்டர் பெராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா அண்டு VBE அண்டு IE0. ஸோ இதுதான் வந்து டிரான்சிஸ்டர் பெராமீட்டர்ஸ். ஸோ இந்த பெராமீட்டர்ஸோட வேல்யூலாம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி டேர்ம்ஸ் ஐசி ஆர் ஐக்யூ ஆர் விடி ஆர் விசி எந்த டேர்ம்ஸ் வந்து அவுட்புட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நம்ம அந்த கொஸ்டின் ஆஸ் பர் த கொஸ்டின் ரெக்வஸ்ட் நம்ம டிசைனர் என்ன சொல்லிக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏசி அண்ட் டிசி அனலைஸ் போடுறோம். ஸோ இந்த ஏசி அண்ட் டிசி அனலைஸில் ஃபஸ்ட்டு டிசி அனலைஸ் பார்க்கலாம். So for that now AC and DC analyze. Now first we will for DC analyze means IE1, that means here see there, here IE1, so here IE2. So in the DC analyze IE1 plus IE2 equal to I0. So V0 இங்க இருக்கு. So அதே மாதிரி I0. So output current. So since it is identical only, yes or no? So நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறோம், ஒரு பேசிக்ஸ் ஸ்டெப்ஸாக வந்து ஒரு அனலைஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ IE1 ஈக்குவல் டு IE1 ப்ளஸ் IE1 is also equal to IE2, it is also equal to I0 by 2. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைம் if it is identical, both transistor identical. ஸோ இது வந்து நம்ம இட்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ICQ ஆர் IEQ, இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு IEQ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த IE டெர்மினலில் இன்டர்னல் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, RE இருக்குது, RE1 அண்ட் RE2. ஸோ இந்த RE பேஸ் பண்ணி தான் இந்த அவுட்புட் இருக்கும். அதாவது தெர்மல் வோல்டேஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே மிக்ஸ் ஆகும் பாருங்கள், தெர்மல் வோல்டேஜ். ஸோ இந்த தெர்மல் வோல்டேஜ் அண்ட் அவுட்புட் கரண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து இந்த எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் RE இருக்கும், இன்டர்னல் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த REயோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பேசிக்ஸ் தான், ஆல்ரெடி வி நோ தட். ஸோ RE ஈக்குவல் டு VT into I0 by 2. So it is also RE equal to 2VT over I0. So இதுதான் வந்து ஃபார்முலா ஃபார் RE in the DC analyze. ஸோ இந்த DC analyzeல பாருங்கள், இங்கே வந்து this all currents are depends upon the output based on that IEQ. So that means the output is based on that IQ. Okay, the common mode gain is based on that IQ. So already நம்மளுக்கு ஆன்சர் நம்ம ஆல்ரெடி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஐக்யூன்னு சொல்லியிருக்கிறோம். மேபி ஐக்யூவாக இருக்கலாம். டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஃபங்க்ஷன் இஸ் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பை வேரியிங் ஐக்யூ. ஸோ இந்த ஐக்யூ வேரி பண்ணால் தான் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு டிசி அனலைஸை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ நோ ப்ராப்ளம். இதே வந்து நம்ம ஏசி அனலைஸும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏசி அனலைஸில் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன் ஏசி அனலைஸ் is in AC analyze what we do. So RE1 equal to RE2 equal to RE. So differential mode means V1 minus V2 is equal to differential mode gain VTM. So in the AC analyze
இந்த V naught equal to VDM divided by 2RE into emitter resistance, collector resistance RC. Okay, so in here VDM already we know that. So the same thing, what is in by VCM, common mode gain in the differential in the AC analysis means output V naught over VDM. That means V naught na அது வந்து RC. அங்கே தான் நம்ம V naught பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம எடுக்கிறோம் RC இருக்கு, இங்கே வந்து V naught எடுக்கிறோம். ஸோ RC by 2RE. ஸோ இதே சேம் திங் ADM equal to, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து VCM இல்லை, சாரி VCM இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ADM. ஸோ VCM பார்த்தீங்க அப்படின்னா VCM பார்த்தீங்கன்னா காமன் மோட் கெயினும், தட்ஸ் வை V1 plus V2 over 2. So it is also equal to 0. So VCM is also equal to 0 only. So இங்கே பார்த்தீங்கன்னா V1 V2. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா there are two transistors are identical, no? Q1 Q2 equal to identical transistor. So for that reason VCM equal to 0. ஸோ இப்போ நம்ம வந்து ADM கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ RC into 2RE. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இந்த DC analyze RE, already we know that in the DC analyze RE equal to 2VT by I naught. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏடிஎம்மில் வந்து இந்த இந்த RE இடத்துல வந்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு அதற்கான ஆன்சர் கிடைக்கும். 1/2 RC by RE is also equal to VT. ஸோ 2 ஆல்ரெடி 2 இங்கே ஒரு 2 இருக்குது, 1/2 into 2 VT into I naught. ஸோ 2VT divided by I naught. ஸோ இப்படி வந்துச்சு. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2VT by I naughtனு வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா I equal to I naught by 2, I equal to I naught by 2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் மோட் கெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா RC வந்து ஃபிக்ஸ்டு தான் ஒன்லி, RC இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ RC இஸ் ஃபிக்ஸ்டு, RC இஸ், ஸோ ஹியர் the value of RC is fixed. ஸோ இந்த ஏடிஎம் பார்த்தீங்க அப்படின்னா RE equal to 2VT by I naught. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா just a minute. So RE equal to 1/2 RC into RE. So 1/2 RC into RE is also equal to, sorry. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ADM equal to 1/2 RC into RE. சின்ன மிஸ்டேக், இங்கே ரைட்டிங் மிஸ்டேக், just a minute. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ADM equal to ஸோ RC into RE, அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா REயோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே அதனால் வந்து 1/2 into RC by REன்னு போடுறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியும், REயோட வேல்யூ தெரியும். ஸோ RE equal to VT by I naught by 2. I naught by 2. It is also equal to 2VT by I naught. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 2VT by I naught வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த RCயோட வேல்யூ ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆல்ரெடி வி நோ தட் சம் கான்செப்ட் ஆல்சோ. ஸோ IE equal to IC, இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு பீட்டா. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியில் வந்து நிற்கும். ஸோ IE ஈக்குவல் டு IC, இந்த கண்டிஷனில் பீட்டா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், இஃப் சப்போஸ் நம்ம ஏடிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக RE வேல்யூ வந்து பாருங்கள், ஏடிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் திஸ் ரிலேஷன் ஏடிஎம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா RE வேல்யூ குறையும். ஸோ RE வேல்யூ குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக I naught வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ RE வேல்யூ குறைஞ்சிச்சு அப்படின்னா I naughtோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ ஐநாட்டோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்தோட பேசிஸ் கான்செப்டை டச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இஃப் இட் இஸ் டிஃபரன்ஷியல் மோட் கெயின் இன்க்ரீஸ் பண்ணோம்னா எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் வேலை குறையும். அட் த சேம் டைம் ஐநாட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஐஇக்யூ. இதுதான் வந்து ஏசி அனலைஸோட ஃபைனல் டிசிஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டிசி அனலைஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஐக்யூ வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏசி அனலைஸில் ஐஇக்யூ வந்திருக்கு. ஸோ கம்பேர் வித் திஸ் ஒன், ஸோ ஹியர் பேஸ்ட் ஆன் தட் கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஐசி நம்ம சொல்லலாம், ஐக்யூன்னு சொல்லலாம். பட் ஐசி இஸ் நாட் ஈக்குவல் டு ஐஇக்யூ, பட் ஐஇக்யூ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஐசி. ஸோ த ஆன்சர் இஸ் ஐக்யூ. So differential amplifier function has an automatic gain control by varying the IQ value. Okay, operating point of that output current. That's all. So இது வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் வர இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பட் இந்த டிஃபரன்ஷியல் மோட் கெயின், காமன் மோட் கெயின், அண்ட் தென் சிஎம்ஆர் ரேஷியோ, சிஎம்ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, ஒரு சில இந்த மாதிரி ஃபார்முலாலாம் டச் பண்ணிங்க அப்படின்னா இட் மே வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் ஃபர்தர் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ இதுதான் ஒரு கொஸ்டின். ஸோ வாங்க இன்னொரு சால்வ்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி தே ஆஸ்க்டு சேம் கொஸ்டின் த லாஸ்ட் TRB Polytechnic examination. ஸோ இங்கே பாருங்கள், when both pull down and pull up networks are off in the CMOS inverter, so digital logic. Okay, so the output logic level is, the question is given, CMOS inverter கேட்குறாங்க, pull up network and pull down network, pull down network and pull up network. ஸோ ரெண்டு நெட்வொர்க்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 10 ஹை இம்பீடன்ஸ் அண்டு க்ரோபார். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை கன்சிடர் பண்ணாதீங்க, இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்லேருந்து காப்பி பண்ணது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில் கோ ஃபார் டிஸ்கஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த CMOS சர்க்யூட்ஸில் வந்து என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபார் திஸ் கொஸ்டின்ஸ். ஸோ அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசிக்கை டச் பண்ணி தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸை டச் பண்ணி கேட்குற எந்த ஒரு கொஸ்டினுமே வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம CMOS லாஜிக்னா என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட். ஓகேங்களா, CMOS லாஜிக் மீன் CMOS இன்வெர்ட்டர், இட்ஸ் லுக் லைக் அ சுவிட்ச். ஸோ CMOS சுவிட்ச் இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு லாஜிக் கேட், இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு லாஜிக் தியரி. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ CMOS, ஸோ இது இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு லாஜிக் கேட். ஸோ இது வந்து லாஜிக் கேட்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதனுடைய லாஜிக் தியரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு 2 ரயில் எடுத்துக்கிறேன், டாப் ரயில் அண்ட் பாட்டம் ரயில். ஓகே, டாப் ரயில் அண்டு பாட்டம் ரயில், டாப் ரயில் அண்டு பாட்டம் ரயில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க சொல்லி கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள், ஒரு புல் டவுன் நெட்வொர்க் இருக்குது, ஒரு புல் அப் நெட்வொர்க் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் அப் நெட்வொர்க் போடலாம். ஓகே, அண்ட் தென் ஒரு புல் டவுன் நெட்வொர்க் போடலாம். புல் அப்னா மேலே இருக்கிற வச்சுக்கலாம், புல் டவுன் வந்து கீழே வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே கனெக்டட் டுகெதர், 2 ரயிலில் கனெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து 2 இதுக்கு நடுவில் இருக்கிறத எடுக்கிறது தான் அவுட்புட். ஸோ இதுவும் புல் அப்பும் புல் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா போத் நெட்வொர்க்ஸ் ஆர் எக்ஸைட்டட் பை சேம் நெட்வொர்க். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா N. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேம் நெட்வொர்க்கோட எக்ஸைட்டட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம. இதுதான் வந்து லாஜிக் சர்க்யூட்ஸ். டாப் ரயில் இருக்குது, பாட்டம் ரயில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் அப் நெட்வொர்க் அப்படின்னா, புல் அப் நெட்வொர்க்னா இது வந்து ஹை, ஆக்டிவ் ஹை, தட் மீன்ஸ் 1. புல் டவுன் நெட்வொர்க்னா ஆக்டிவ் லோ. ஸோ இது வந்து பேசிக்ஸ் தான், ஆக்டிவ் லோ தட் மீன்ஸ் 0. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச், இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், CMOS சுவிட்ச்னு சொல்லலாம். ஸோ இந்த பேசிக்ஸ் ஆப்ரேட் பண்ணி பார்த்தா அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 1 ஆர் 0வா இல்லை ஹை இம்பிடன்ஸான். ஸோ சுவிட்சில் புல் அப் நெட்வொர்க்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புல் அப் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் 0 பாஸ் 1 பாஸ் பண்ணிவிடும், ட்ரான்ஸ்ஃபர் 1, தட் மீன்ஸ் ஹை லெவல்.
So pull down network பார்த்தீங்க அப்படின்னா pass 0 0, that means active low. ஸோ இது வந்து நான் பாருங்கள் ஒரு 2 CMOS ட்ராப் பண்ணி போடுறேன். ஸோ VDD ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ரயில், இது வந்து ஏன்னு சொல்லிக்கலாம். இங்கே வந்து அவுட்புட் வந்து ஒய் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன், இது வந்து 1, இது வந்து புல் அப் நெட்வொர்க், இது வந்து 0, இது வந்து பார்த்தீங்கன்னா புல் டவுன் நெட்வொர்க். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சிமாஸ் லாஜிக்கில் புல் அப் நெட்வொர்க்னாவே இது வந்து பிமாஸ்ன்னு சொல்லுவாங்க, பிமாஸ் சுவிட்ச். ஸோ புல் டவுன் நெட்வொர்க்னாவே இது வந்து என்ன சொல்லுவாங்க, என்மாஸ் சுவிட்ச், என்மாஸ் சுவிட்ச், பிமாஸ் சுவிட்ச் அண்ட் தென் என்மாஸ் சுவிட்ச். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு லாஜிக்கை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம சிமாஸ் இன்வெர்ட்டர்னு சொல்கிறோம், சிமாஸ் இன்வெர்ட்டர். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இது மாதிரி எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸை டச் பண்ணி தான் கொஸ்டின் வரும். பட் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். பட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸி டு ஐடென்டிஃபை சம் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ ஹியர் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து இது என்ன பொசிஷனில் இந்த 2 கேட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ சிமாஸ் பாட்டம் ரயில் பார்த்துட்டோம், அப்பர் ரயில் பார்த்துட்டோம். ஸோ இஃப் இட் இஸ் போத் ஆர் ஆஃப் கண்டிஷன் என்ன ஆகும், இஃப் இட் இஸ் போத் இன் ஆன் கண்டிஷன் என்ன ஆகும், சுவிட்சிங் ஆப்ரேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு புரியும். ஓகே. ஸோ பிமாஸ் இஸ் ஆல்வேஸ், திஸ் இஸ் பிமாஸ் இஸ் ஆஃப், என்மாஸ் இஸ் ஆன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கண்டிஷன், பிமாஸ் இஸ் ஆன் கண்டிஷன், NMOS is off condition. இதுதான் வந்து பேசிக்ஸ். if it is a CMOS one switch, always in the CMOS one switch for pull up network, one switch for pull down network. Suppose the both switches are off. Suppose the both switches are off. Suppose the both switches off. Okay, that means like these circuits will come. Up rail VDD and then logic 0. Okay, so both switches are off. This switch 1, that means PMOS, then NMOS. Normally the output will going to take Y. So if it is a both switch off means what happened, that is very important things. Before that, just you consider if it is in these circuits A equal to 1, what happened? If it is A equal to 0, what happened? If it is A equal to 1, NMOS is on, PMOS is off. Yes or no? So here A equal to 1, PMOS is off. If A equal to 1, NMOS equal to on, and then PMOS equal to off. Before going to this switch, both switch off. Okay, this switch is on and off. Either one switch is on, another switch is off. Okay, so next one. If A equal to 0, NMOS equal to off. If A equal to 0 here, if A equal to 0, NMOS is off, PMOS is on. 0 means here the inverter will come, output will get 1. Okay, off and PMOS equal to on. So this is the concept. Okay, for inverting concept. If it is both switches off, so here see there the output logic. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா both switches are off. ஸோ இப்போ தான் இந்த லாஜிக் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமாஸ் இன்வெர்ட்டரோட கான்செப்ட். ஸோ இப்போ வந்து போத் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னா இட் இஸ் பொட்டன்ஷியலி ஃப்ளோட்டிங். ஸோ ஹியர் த பொட்டன்ஷியலி floating potential happen. Yes or no? So floating potential happen. Automatically insulator going to done. So insulation going to happen. If none of the switch is activated, non-activated. So switch is non-activated, not activated means if switch is not activated means what happen, going to done. This if switch is not activated means it is called fully isolation. Fully isolation. If it is fully isolation, the circuit is belongs to the, where is that my pen?
If it is a fully isolation, the circuit is belongs to high impedance. High impedance, because this is belongs to out of logic, because there is all switches are off, high impedance. So automatically the if pull up network, pull down network, two switches are off condition means the totally the logic is out of logic. So the state of the current diagram of current given current state is off. That means that time high impedance will come. So the answer is belongs to C. ஓகே. ஸோ லைக் திஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேசிக்ஸை டச் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் ஆர் பாசிபிள் டு ஆஸ்க். ஸோ இது வந்து பாருங்கள், 2 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நான் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ, இது ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஆயிருக்கும். இப்போ அடுத்த 2 கொஸ்டினை வந்து நான் அடுத்த என்னுடைய ஃப்ரீ டைமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி வந்து நிறையா வீடியோஸ் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்சு போன எக்ஸாமுக்கான கொஸ்டின் நினைக்காதீங்க. இன் ஃபியூச்சர் லாட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் கம் ஃபார் யங் students. It is very useful for to attend that kind of the high level competitive level examination. Competitive examination is very useful. Okay, thank you once again. We will see in the next video. ரெண்டாவது வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் put in the comment box. The same video available in the English version in some another channel also. Okay, thank you once again. Thank you and all to attend up to my end of this session.